அதாங்க சத்யாம்மா. நம்ம இன்னைக்கு மசாலா தோசை செய்யலாம், வாங்கம்மா பார்க்கலாம். நம்ம தோசை சுடுறதுக்கு மாவு ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்குறோங்கம்மா. இது வந்து பெரிய உருளைக்கிழங்கு நான் ஒன்று வேக வச்சு இங்கே வச்சுருக்கேங்கம்மா. கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேங்கம்மா. இது சோம்பு கொஞ்சம் இடித்து வச்சுருக்குறேங்கம்மா. இது கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், இது கொத்தமல்லிங்கம்மா. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்கம்மா. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்கன்னா இப்போ கடுகு போட்டுக்கலாங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுக்கிற சோம்பு இதில் போட்டுக்கலாங்கம்மா. கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாங்கம்மா. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்கம்மா. நம்ம கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினா அது கூடவே பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கலாங்கம்மா. அப்படியே கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருந்த அந்த பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம், இதில் சேர்த்துக்கலாங்கம்மா. அது இது கூடவே சேர்ந்து போட்டோம்னா நல்லா வெந்துடும். இது நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சிக்கலாங்கம்மா. பட்டாணிலாம் நல்லா வெந்துச்சுங்கம்மா. நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்கம்மா. இதில் நம்ம இப்படி மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாங்கம்மா. நம்ம இதில் கொஞ்சம் சின்ன தீயாவே வச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாங்கம்மா. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்கம்மா. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்கம்மா. நம்ம உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இது பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்கம்மா. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாங்கம்மா. சேர்த்து கொஞ்சம் கிளறிக்குவோம். நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாங்கம்மா. இந்த மசாலா தோசைக்கு நம்ம சின்னதாக ஒரு கார சட்னி பண்ணலாங்கம்மா. அதுக்கு நான் கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. நம்ம இதுக்கு சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்கம்மா. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு எப்பவுமே மிளகாய் இதில் போடுங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்கம்மா. அது கூடவே நம்ம பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துக்கலாங்கம்மா. வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாங்கம்மா. இது இப்போ நல்லா வதங்கிச்சிங்கம்மா. இதை எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிக்கலாங்கம்மா. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோங்கம்மா. சட்னியை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாங்கம்மா. கடுகு பொரிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்கம்மா. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவோம், ஊற்றிக்கலாங்கம்மா. நம்ம கட் பண்ணி கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி நம்ம தோசை கல்லில் வச்சு இப்படி தேய்ச்சிக்கலாங்கம்மா. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்கம்மா. இது நல்லா அழகாக வந்துக்குதுங்கம்மா. பச்சை பட்டாணிலாம் போடவே நம்மளுக்கு பச்சை பச்சைன்னு நல்லா அழகாக இருக்குதுங்கம்மா. பார்க்க பச்சை மஞ்சள்னு தோசை அழகாக சேர்ந்துச்சுங்கம்மா. இப்போ கொஞ்சம் திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிக்கலாங்கம்மா. நம்ம இதில் மசாலா வச்சுக்கலாங்கம்மா. வச்சு நம்ம இப்படி திருப்பிக்கலாங்கம்மா. இதாங்கம்மா சத்யாம்மா செஞ்சு இன்னைக்கு மசாலா தோசை. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கார சட்னி பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மாவுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா, எல்லோரும் சாப்பிட்லாம்.